பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துகிறோம். பாருங்கள், நம்ம இந்த கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு அதை ஒவ்வொரு நாளும் காண்பித்து கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்கள், அதாவது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடிப்பட்ட காலங்களுக்கும் இந்த நூற்றாண்டுக்கும், அதாவது 20ஆவது நூற்றாண்டுக்கும் 21ஆவது நூற்றாண்டுக்கும் உலகத்தில் நடக்கிற அநேக சம்பவங்களை நீங்கள் பார்த்தால் நமக்கு அநேக காரியங்களை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த உலகம் ஒரு கொடிய காலத்துக்கு நேராக ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது என்பதை வேத வசனத்தை வைத்து நீங்கள் நிதானித்து பார்த்தால் உண்மையாகவே அது புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அது தெரியாமல் கூட இருக்கலாம், ஏன் இந்த சம்பவம் நடக்கிறது என்று சொல்லி. ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளை, இயேசுவை அறிந்து கிறிஸ்துவர் என்று பேர் சொல்லப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் என்ன செய்யணும்? இந்த காரியம் எதற்காக இந்த உலகம் இப்படி போய்கொண்டிருக்கிறது, உலகத்தில் இனி என்ன சம்பவிக்க போகிறது என்பதை நீங்களும் நானும் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் கடைசி காலங்களில் கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறதான கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் 9வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வல்லமை உள்ள அந்த வார்த்தைகளை கர்த்தாவே நீர் எங்களோடு பேசுங்க. இந்த வார்த்தைகள் எங்களை உருவாக்கட்டும், உடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுப நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்கள், அன்புக்கு உரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை நமக்கு தெரியும். அப்போஸ்தலராகிய, அதாவது இந்த அப்போஸ்தலர்ல இது எழுதுனவர் யார் அப்படின்னு சொன்னால், லூக்காவை எழுதின அதே வைத்தியனாகிய கர்த்தருடைய ஊழியக்காரராகிய லூக்கா அவர்கள் இந்த வேதத்தை எழுதினார் என்று சொல்லி இந்த ஆதரவு கொடுத்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ இப்படிப்பட்டதான இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து முடித்து விட்டு போன பிறகு, அதாவது இயேசு கிறிஸ்து பரமேறி போகிறார் அந்த நாளிலிருந்து, அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பின நாளிலிருந்து சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும், அதாவது பவுலையா ஊழியம் செய்கிற காலங்களாகட்டும், பேதுரையா முதலாவது ஊழியம் பண்ணுறாரு, அப்புறம் பவுலையா ஊழியம் பண்ணுறாரு, இன்னும் பல அப்போஸ்தலர்களை குறித்து எல்லாமே தெளிவாக ஒரு சபை எப்படி இருக்கணும், எப்படி ஊழியத்தை செய்யணும், எதை பேச வேண்டும், இப்படி எல்லாவற்றையும் தெளிவாக இந்த லூக்காவை ஆக்கியோன், இந்த அப்போஸ்தலரை ஆக்கியோன் ஆகிய லூக்கா இதை தெளிவாய் கர்த்தருடைய வார்த்தையை பேசியிருக்கிறார். அந்த வார்த்தை தான் இப்படியாக அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். இவைகளை அவர் சொன்ன பின்பு, எவைகளை சொன்ன பின்பு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போஸ்தலர்களிடத்துல சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்த எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. அதாவது பரிசுத்த ஆவியை குறித்து பேசுகிறார். பரிசுத்த ஆவி வரும்போது உங்களுக்குள்ள ஒரு பலன் உண்டாகும், உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு பலன் உண்டாகும். அதன் பிறகு நீங்க எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தையை அவர் சொல்லி, இயேசு கிறிஸ்து சொல்லி முடித்த பிறகு என்ன அடுத்த சம்பவம் என்ன நடக்குது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில அவர் மரித்து உயிரோடு எழுப்பி அந்த 40 நாள் தன்னை உயிருள்ளவராய் தன்னை காண்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த 40 நாட்கள் முடிவில் என்ன சம்பவம் நடக்குது? இந்த சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம்? இவைகளை அவர் சொன்ன பின்பு, இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டாரப்பா. பரலோகத்துக்குரிய காரியங்கள் நீங்க 4வது வசனத்துல பார்த்தால் தெரியும். அவர் என்ன செய்தாரு? பரலோகத்துக்குரிய, அதாவது 3வது வசனம் சொல்லுது, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிருள்ளவராய் காண்பித்தார். அப்ப இயேசு கிறிஸ்து தன்னை உயிருள்ளவராக அந்த அப்போஸ்தலர்கள் நம்ப வேண்டும், அப்போஸ்தலர்கள் தேவனுடைய மகிமையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னை ஜீவன் உள்ளவராக அந்த 40 நாட்கள் காண்பித்தது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய அநேக ரகசியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்து எல்லாம் செய்து முடித்த பிறகுதான் 9வது வசனம் ஆரம்பிக்கிறது. இவைகளை அவர்களுக்கு இவைகள் சொன்னபடி, இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி முடித்த பிறகு ஒரு சம்பவம் நடக்கிறதுங்க. அதுதான் ஒரு பெரிய ரகசியமான ஒரு காரியம். இன்னைக்கும் பாருங்க, இன்னைக்கு உலகத்துல ஆண்டவர் சொன்னதான ஆண்டவர் அநேக காரியங்களை வேதத்துல சொல்லி இருக்கிறார். ஆனால் சொல்லி முடித்த பிறகு அவர் சொன்னாரு, நான்
இதோ 2வது முறையாக நான் வருவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழும்போது சீசர்களோடு சொல்லியிருக்கிறார். பாருங்க, அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? முன்னாடி அவருடைய வாழ்க்கையில அவர் அதை செய்து காண்பித்தார் என்று சொல்லி நம்ம படித்த வசனம் சொல்லுது. அப்போ இந்த அப்போஸ்தல காரியங்கள் எல்லா காரியங்களையும் சொல்லி முடித்த பிறகு ஒரு சம்பவம் நடக்குது. இவைகளை அவர் சொன்ன பின்பு பார்த்து கொண்டிருக்கையில் உங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ண போறாரு சொல்லிட்டே இருக்கிறாரு. இனி என்ன நடக்க போகிறதுன்னு சொல்லி இயேசு என்ன நீ சொல்ல போறாரு, இனி என்ன செய்ய போகிறாரு, இனி மிராக்கிள் பண்ண போகிறாரா, இல்ல வேற ஏதாவது ரகசியங்களை சொல்ல போகிறார் என்று சொல்லி இவர்கள் வாஞ்சையோடு, அந்த அப்போஸ்தலர்கள், இன்னும் பல திரளான ஜனங்கள், அவரோடு கூட நிற்கிற ஜனங்கள், இயேசு என்ன செய்ய போகிறாரு நம்ம பார்ப்போம்னு சொல்லி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில அவங்களுக்கு ஒரு பெரிய மகிமையான ஒரு சம்பவம் அவங்களுக்கு கண்களுக்கு முன்னாடி இதுவரையிலும் பார்க்காத ஒரு பெரிய ரகசியத்தை இயேசு கிறிஸ்து அந்த அப்போஸ்தலர்களுக்கு முன்னாடி அதை செய்தார். என்ன செய்தாரா? அவர் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு காரியங்க. ஏனென்று சொன்னால் இவர்களுக்கு தெரியாது, இந்த அப்போஸ்தலர்கள் பார்த்ததில்லை, இதுவரையிலும் எந்த ஒரு மனிதனும் என்ன செய்யல, அப்போஸ்தலர் கண்களால் பார்த்ததில்லை. இவர்கள் பார்க்கிற முன்னாடி, இவர்களுடைய கண்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய மகிமையான ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவம் தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? உயிரே எடுத்துக்கொள்ளப்பட்டாருங்க. அவர் ஒரு பெரிய அவர் ஒரு சரீரத்துல தான் இருக்கிறாரு. அவர் மரித்துயிரோடு இருந்தாலும் மகிமையடைந்த சரீரத்துல அவர்களோடு கூட பேச முடிகிறது, இயேசுவை தொட்டு பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட எல்லாம் சாதாரணமான ஒரு மனிதனாய் இருந்த போதும் அவர் மனிதனை போலதான் அவர்களோடு கூட என்ன செய்தாரு? அந்த 40 நாளும் தன்னை ஒரு மனுஷனை அதாவது மனுஷன் மாதிரி ஒரு மனுஷகுமாரனாய்த்தான் இவர்களோடு கூட இருந்தாரு, சரீரத்துல தான் இருந்தாரு. அப்ப திடீர்னு என்ன சம்பவம் நடக்கிறது? அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படியே மேல என்ன செய்யறாரு? பூமியிலிருந்து மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டு, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, இது ஒரு பெரிய ரகசியங்க. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு ஆண்டோடைய வருகை எப்படி சம்பவிக்க போகிறது? இப்படித்தான் சம்பவிக்க போகிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு சாட்சியா இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னாடி போய் அதை செய்து முடித்துட்டாரு. அவர் நமக்காக, அதாவது நீங்களும் நானும் எப்படி போக போறோமோ என்பதை அவர் நமக்கு முன்னாடி காண்பிக்கும்படிக்காக அவர் மாதிரியை காண்பித்து விட்டு போனார். இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களுக்கு அவர் மாதிரியை நமக்கு கொடுத்து விட்டு போனார். ஊழியம் எப்படி செய்ய வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி நம்ம ஆண்டவருக்கா இந்த உலகத்துல வாழ வேண்டும், எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன செய்தார், எப்படி அற்புதம் செய்ய வேண்டும் என்ற எல்லா மாதிரியை காண்பித்த அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகையில் நாம் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம், எப்படி நாம் அவரோடு கூட மேகத்துல எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதற்கு ஒரு மாதிரியை காண்பித்து அதை தன்னுடைய வாழ்க்கையில் அதை காண்பித்து விட்டு தான் அவர் கடந்து செல்கிறாருங்க. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டோடைய வருகை என்ன செய்ய போகிறது? சீக்கிரமாய் வரும்னு நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறாரு, நம் மேகத்தில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் என்று சொல்லி, படப்போகிறோம் என்றெல்லாம் சொல்லி நம்ம அநேக இன்னைக்கு மெசேஜ்ல கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அது ஏதோ ஒரு கற்பனை கதை அல்ல, ஏதோ நாங்க இப்படி சொன்னாதான் அவங்க பயப்படுவாங்கன்றதுக்காக அல்ல. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிவிட்டு சென்றாரு, அது சீக்கிரமாய் நடக்க போகிறது. இதுக்கு முன்னாடி ஆதி அப்போஸ்தலர்கள் பேசினார்கள், உண்மைதான். ஆனால் அன்றைக்கே காட்டிலும் அன்றைக்கு அவர்கள் பேசினது உண்மைதான். ஆனாலும் அன்றைக்கே அவர்கள் பேசியிருப்பார்களானால் இன்றைக்கு நாம் எவ்வளவு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாய் என்ன செய்ய போகிறது? இந்த உலகம் ஆண்டோட வருகையை நோக்கி போகிறது என்பதை நீங்களும் நான் புரிந்து கொண்டு, அன்றைக்கே சீக்கிரம் என்று சொன்னால் இன்னைக்கு அப்ப மிக மிக சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? அவர் உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவ்வளோ மாம்சத்தில் இருக்கிறாரு, அவ்வளோ ஒரு 80 கிலோ அல்ல 100 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100 கிலோ பாடி எப்படி மேலே எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? சாதாரண நம்ம நினச்சி பாருங்களேன். சாதாரண ஒரு பால் எடுத்துக்கோங்க, அந்த பாலை நீங்கள் மேலே தூக்கி எறிஞ்சா கூட என்ன செய்யும்? அந்த புவியீர்ப்பு விசைனால அந்த பால் கீழே விழுந்துருது. அப்போனா இப்படி ஒரு 80லேருந்து 90 கிலோ பாடி எப்படி மேலே ஏறி போக முடியும்? எப்படி முடியுங்க? ஒருவேளை நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் பாசிபிளே கிடையாது, இதெல்லாம் சும்மா சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சரீரம் என்ன செய்து அடுத்த செகண்ட்ல என்ன செய்ய மேலே உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அப்போ மேகம் வருது, மேகம் வந்து அப்படியே இயேசு கிறிஸ்து மறுரூபமாகி அப்படியே பரலோகத்துக்கு ஏறி செல்கிறத நம்ம வேதத்துல ஆண்டவராகிய தேவன் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார்.
இதை பார்த்து எத்தனையோ அப்போஸ்தலர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய மகிமையை அவங்க பார்த்தது கிடையாது. அவர்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கிறாங்க. மோசையும் எலியாவும் மறுரூப மலையில பேசினதை பார்த்திருப்பார்கள், உண்மைதான். ஆனால் அந்த அனுபவத்தை காட்டில் இது ஒரு பெரிய மகிமையான ஒரு அனுபவம். இனி இந்த உலகத்துக்குள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இனி சபைக்கு சம்பவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகிமையான ஒரு அனுபவம் தான் உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட நாம் கல்யாண விருந்துல அவரோடு கூட நாம் என்ன செய்ய போகிறோம், தங்கியிருந்து அந்த மகிமையை நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான வாழ்க்கைக்காகத்தான் ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னை இரட்சிப்புல நடத்தி அவருடைய பிள்ளையாய் மாற்றி ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு அபிஷேகத்தை தந்து ஊழியக்காரர்களாகவும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றி இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஏதோ இந்த உலகத்துல நாம் அப்படியே வாழ்ந்து உலகத்தை அனுபவிக்கும்படிக்காக மாத்திரமல்ல உங்களை இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களை முன்குறித்து அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்புனது. அவரோடு கூட இருக்க வேண்டும், அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் உங்களையும் என்னை அவர் அழைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை ஆண்டுடைய வருகையை குறித்ததான அறிவற்றவர்களாக, வருகையை மறந்தவர்களா, இதெல்லாம் சம்பவிக்காது பிரதர், இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கையில் 2009 வருடத்துல ஆண்டவர் என்னை ரட்சித்தார். ஜூலை 19 2009 வருடத்துல ஆண்டவர் காண்பித்து அன்னைக்கு ரட்சித்ததில் பிறகு அநேக சொப்பனங்களை கர்த்தர் பேசினார். சில தரிசனங்களை கர்த்தர் தந்தாரு. அதில் அநேக தரிசனங்கள் ஏசு கிறிஸ்து வருகிறார், ஏசு வருகிறார் வருகிறார்ங்கிற பல நாட்களை இப்படிப்பட்ட சொப்பனத்தினால் ஆண்டவர் பேசி இருக்கிறார். பாருங்க, ஏனென்று சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு, நான் இதோ சீக்கிரமாய் வரப்போகிறேன். ஆண்டவர் இதோ நான் சீக்கிரமாய் உங்களையும் என்னையும் எடுத்துக்கொள்ளும்படியாய், சபையை எடுத்துக்கொள்ளும்படியாய், அவருடைய மனவாட்டியாய் மாறின கர்த்தருடைய பிள்ளையே உங்களையும் என்னை எடுத்து செல்லும்படிக்காய் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று சொல்லி கர்த்தர் 2000 வருடத்துக்கு முன்னாடி சொல்லி போனாருங்க. இன்றைக்கு கர்த்தர் அடிமை மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். போய் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு அனுபவம் இருக்குது. 1 தெசலோனிக்கேல நீங்க பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு. 1 தெசலோனிக்கேர் 4வது அதிகாரம் 16 17 வரைக்கும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்க சபையை எடுத்துக்கொள்ளப்பட்டது, கர்த்தருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் குறித்து பேசி இருக்கிறார். இன்னைக்கு இதை நம்பாம நீங்க இருக்கிறீங்கன்னா இன்றைக்கு இதை விசுவாசிங்கள். கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுது, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் மேகத்தில். அதே மாதிரி மறுபடியும் கர்த்தருடைய பிள்ளைகளே அவர் உங்களையும் என்னை மறுபடியும் எடுத்து செல்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இவ்விதமாய் நம்ம என்ன செய்யப்படுகிறதா, மேகங்கள் மேல் அவர்களுடனே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும், மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நம்ம அவரோடு கூட நித்தியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான். கர்த்தர் நம்மை இந்த கடைசி காலத்துல கர்த்தருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். அதனால இன்னைக்கு உலக பிரச்சனையோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, கடன் பாரத்தோடு, வியாதிகளோடு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? அதெல்லாவற்றையும் அவர் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறாரு. ஆண்டவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. முதலாவது உங்களுக்கு எண்ணம் பரலோகமாய் மாறட்டும். முதலாவது அவருடைய வருகைக்கு நான் போக வேண்டும் என்கிற எண்ணம் பெருகட்டும். ஆனால் இந்த பூமிக்குரிய பிரச்சனைகள் அப்பொழுது உங்களுக்கு பெரிதாய் தோன்றாது. அந்த பிரச்சனைகளையும் அவர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை மறக்காதீங்க. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, எங்க கூட பேசின வார்த்தைக்காய் நன்றி அப்பா. எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்கிற ஒரு அனுபவம் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை எப்படி எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக முன்னாடி கடந்து சென்றாரோ அதே மாதிரி ஆண்டவரை இன்னைக்கு உலகத்துல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிற ஒரு மகா பெரிய மகிமையான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இருக்கிறது என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறீங்கப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் பிரசங்கிக்கிற நானும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற ஏக்கம் பெருகற்றும் ஆண்டவரை. அதற்குரிய ஆயத்தம் எங்களுக்கு பெருகும்படி காய்ச்சி வைக்கிறோம். இந்த வார்த்தை 30, 60, 100 மடங்கு கனி உள்ளதாய் மாறட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless.